வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க. இன்னைக்கு சந்திர கிரகணம் நடந்து கொண்டு இருக்கின்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை கிரகண காலத்தில் பின்பற்ற வேண்டும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கிரகணம் முடிந்து எந்த விஷயத்தில் செய்தால் நமக்கு ஏற்பட்ட தோஷ விலகும். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கம் இருக்குது குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு. அந்த ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலான்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னா பூமியில் சில ஆபத்தான கதிர்களுடைய தாக்கம் அதிகரிக்கணும் சொல்கிறோம். அதனால் கிரகணத்துக்கு பிறகு நாம் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கணுங்க. இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பூமியில் தூய்மையற்ற தன்மை அதிகரிக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு பின்னால் ஆன்மீக ரீதியான காரணங்களும் சொல்லுவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் போது பூமியில் சில ஆபத்தான கதிர்களுடைய தாக்கம் அதிகரிக்குங்க. எனவே கிரகணத்துக்கு பிறகு வளிமண்டலத்தை சுத்தப்படுத்த சில நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும். அதே நேரத்தில் கிரகணம் முடிந்ததுமே வீட்டு உறுப்பினர்கள் 5 முக்கிய பணிகளை செய்ய வேண்டுங்க. 5 செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்தும். கிரகணத்துக்கு பிறகு குளிக்க வேண்டும். கிரகண காலத்துக்கு பிறகு குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செய்ய வேண்டுங்க. கிரகணத்தின் போது ஆபத்தான கதிர்களுடைய தாக்கத்தால் அசுத்தமாக இருக்கும். எனவே குளிப்பது ரொம்ப முக்கியங்க. அது மட்டும் இல்லைங்க, எப்போதும் குளிக்கும் போது ஏதாவது ஒரு ஆடை அணிந்து குளிக்கணும்னு சொல்லுவாங்க. அது நினைவில் எப்போது வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் கிரகணம் முடிந்த உடனே குளிக்கும்போது குளிக்கக்கூடிய நீரில் சிறிதளவு கல் உப்பு கலந்து நீரில் குளிப்பது ரொம்ப நல்லது. அதே போல் கிரகணத்துக்கு பிறகு நீங்கள் வீட்டை சுத்தம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் சிறிது உப்பு கலந்த நீரால் வீட்டை கழுவி விட வேண்டுங்க. பின்னர் உப்பு கலந்த நீரை தெளித்துட்டு வழிபாட்டு தலத்தை புனிதப்படுத்திடுங்க. சுவாமியுடைய சிலை மீது இந்த நாளில் கங்கை நீர் போன்ற புனித நீர் தெளித்திடுங்க. இதற்கு பிறகு சிறப்பு பூஜை செய்து வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் மீதம் இருக்கக்கூடிய உணவு இருந்தால் கிரகணத்துக்கு பிறகு சமைத்த மீதமுள்ள உணவை உண்ணாதீங்க. நீங்கள் விரும்பினா காலையில் விலங்குகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் சந்திர கிரகணத்தின் போது நெய் மற்றும் பால் கலந்த உணவுப் பொருட்களின் மீது துளசி இலைகளை இல்லைன்னா தர்பி புல்லை வச்சாலே அது உணவை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. நீங்கள் அதை தூக்கி எறிய வேண்டியதில்லை. அதே போல் துளசியும் தர்பி புல்லும் எதிர்மறை சக்தியை உறிஞ்சக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அதனால் இந்த 2 பொருட்களும் நீங்கள் உணவுப் பொருட்கள் மீது போட்டு வச்சிடுங்க. அதே போல் கிரகணத்துக்கு பிறகு வழிபட்டு அறையை சுத்தம் செய்யணும். வீட்டில் ஏதாவது விஷ்ணு இல்லைன்னா கிருஷ்ணனுடைய சிலை பார்த்திங்கன்னா வச்சுருந்தீங்கன்னா சுத்தமான பால் தண்ணீரால் அபிஷேகம் செய்திடுங்க. பின்னர் ஏதேனும் இனிப்பை நெய்வேத்தியமாக படைத்து பிரசாதத்தை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவு மற்றும் தண்ணீரை அருந்தலாம். அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிந்த உடனே தர்மம் செய்வது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. கிரகணத்துக்கு பிறகு அச்சு வெல்லம் பால் அரிசின்னு தானியங்களை தானமாக கொடுக்கலாங்க. கிரகணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருக்கள் பிராமணர்களுக்கும் பாதிரியார்கள் இல்லைன்னா ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் முடிந்தவரை உதவலாம். இல்லைன்னா அன்னதானம் அளித்தா சிறப்பான பலன் உண்டு. மேலும் இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வானியல் ரீதியாகவும் ஜோதிட கண்ணோட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய நாளாக அமைந்திருக்கு. மேலும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா கிரகணம் 27 நிமிடங்கள் மட்டுமே நீடிக்குங்க. ஆனால் அதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ராசிகாரர்களுக்கும் பரவலாக இருக்கும். கிரகணத்தின் இந்த ஆண்டு சூதகாலம் பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி காலை 9:20 தொடங்கி கிரகணம் முடியும் வரை அமையுதுங்க. ஜோதிடத்தில் சந்திரனுடைய மனதின் காரணியாக சொல்லுவான். எனவே கிரகணத்தின் போது மன அழுத்தம் குழப்பம் இல்லைன்னா நினைவாற்றல் இழப்பு போன்ற நிலைமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இது தாயின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். மேலும் பூரடம் நட்சத்திரத்திலும் சிம்ம ராசியிலும் நிகழக்கூடிய இந்த கிரகணம் கலை இசை கைவினை துறைகளில் ஈடுபடுவங்களுக்கும் துறவி சமூகத்தினர் இருப்பவங்களுக்கும் தொந்தரவாக மாற்றலாம். செவ்வாய்க்கிழமை கிரகணம் வருவதால் தீ திருட்டு அரசியல் அமைதியின்மை குறித்த அச்சங்களும் இருக்குங்க. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ராசிக்காரர்களுக்கு கலவையான பலனை தரும்.
அந்த வகையில் ரிஷிபம், மிதுனம், துலாம் ராசிகர்களுக்கு வெற்றியையும் நிதி ஆதாயத்தையும் தரும் விதத்தில் இருக்குது. ஆனால் மேஷம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ராசியினர்களுக்கு பிறந்தவங்களுக்கும் உடல்நல பிரச்சனைகள், நிதி இழப்பு, மன போராட்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைய போகுது. மேலும் இந்த நாளை எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க சூரியனையும் சந்திரனையும் ஜபித்து வெளிப்படுங்க. கிரகண காலத்தில் ஸ்ரீ மகாமுருஜ மந்திரத்தை ஜபித்து இல்லைன்னா ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை சொல்லி கிரகணத்தின் முடிவில் சாய்பத்ராத்தை அதாவது வெண்கல பாத்திரத்தில் நெய்யை பரப்பி முகத்தை பார்த்து தானம் செய்வது. இப்படி செய்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களிலிருந்து சிறப்பான ஒரு நிவாரணமாக இருக்கும். கிரகண நேரம் பார்த்தீங்கன்னா அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இது நம்ம பார்க்குறோம். இந்த சமயத்தில் கோவில்களில் பார்த்தீங்கன்னா அனைத்து நடைகளும் மூடிதாங்க இருக்கும். கிரகண காலம் முடிந்த பிறகுதாங்க சாந்தி பூஜை நடத்தப்பட்ட பிறகுதான் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த கிரகண காலத்தில் சாமானிய மக்கள் மட்டும் இல்லைங்க, கர்ப்பிணி பெண்களும் கடைபிடிக்க வேண்டிய சில விதிகள் இருக்குது. இதே நம்ம பின்பற்றினாலே பார்த்தீங்கன்னா இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பால் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடந்துட்டுருக்கு. கிரகண நேரம் மற்றவர்களை விட கர்ப்பிணிகளை அதிக பாதிக்குன்னு நம்ம நம்புகிறோம். அதனால் கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கிரகண காலம் தாயுமே கருவில் இருக்கக்கூடிய குழந்தையும் பாதித்து துரதிருஷ்டத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. கிரகண காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் பார்த்தீங்கன்னா பிறக்க போகக்கூடிய குழந்தையை பாதிக்காமல் இருப்பதற்கு கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும், சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த சந்திர கிரகணத்தின் போது தீய விளைவுகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதாக நினைச்சிங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்காதீங்க, வெளியில் வருவதை தவிர்த்திடுங்க. பாதுகாப்பாக இந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கணும். சந்திரனுடைய ஒளி கருவின் படாமல் பாதுகாப்பது ரொம்ப முக்கியம். அதே போல் கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்திடுங்க. பாரம்பரிய நம்பிக்கையின்படி இதை பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் பழங்களும் காய்கறிகளும் நறுக்குவதும் பிறக்க போகக்கூடிய குழந்தைகளை பாதிக்குன்னு சொல்லுவாங்க. மேலும் கூர்மையான பொருட்களையும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோடு தொடர்பு படுத்தி தான் சொல்லியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் புதிதாக குழந்தை பெற்றெடுத்த பெண்களும் கிரகண நேரத்தில் உலோகங்களை அணிவதை தவிர்த்திடுங்க. அதிகமான நகைகள், ஹேர்பின், ஆடைகளுக்காக பெண்கள் போன்றவற்றை அணிவதையும் தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க. இவை தீய சக்திகள் ஈர்க்கக்கூடிய தன்மை இருப்பதால் இதனால் தாய்க்கும் குழந்தைக்கும் பாதிக்கும்னு நம்புகிறாங்க. அதே போல் சந்திர கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் தூங்கக்கூடாதுங்க. கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இது தீய சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்காக விழிப்போடு இருக்கக்கூடிய நேரமாக அமையுது. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கிரகண நேரத்தில் தர்பை புல்லாலான விரிப்பில் அமர்ந்து சந்தான கோபால மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்ப நல்லது. இது குழந்தைக்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் அளித்தினுங்க. கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு முன்னாடியே முடிந்த பிறகு கங்கை தீர்த்தம் இருந்தால் சாப்பிடுவது நல்லது. இது தீய சக்திகள் நெருங்காமல் உங்களை பாதுகாக்குங்க. கிரகண காலம் முடிந்த பிறகு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடிய தண்ணீரும் உணவுலையும் துளசி இலைகளை கலந்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது. ஒருவேளை கிரகண காலத்தில் தண்ணீர் குடிக்க வேண்டும்னு சூழ்நிலை இருந்தால் துளசி இல்லாமல் தண்ணீரோ உணவோ இந்த நேரத்தில் எடுத்துக்காதீங்க. சந்திர கிரகணம்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக ஏற்பட்டால் பூரண சந்திர கிரகணம்னே, அரைகுறையாக ஏற்பட்டால் பர்சுவ சந்திர கிரகணம்னே சொல்லுவாங்க. சூரிய சந்திரர்கள் கிரகணம் நிகழக்கூடிய போது ராகுவின் பிடியில் இருந்தால் ராகு கிரகஸ்தம்னு, கேதுவின் பிடியில் இருந்தால் கேது கிரகஸ்தன்னு சொல்லுவாங்க. கிரகணம் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் தென்படாதுங்க, மாறாக வெவ்வேறு நேரங்களில் தென்படுன்னு சொல்லுவாங்க. ஆண்டிற்கான முதல் சந்திர கிரகணமாக பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழுதுங்க. பௌர்ணமி சீராத்த மறுநாள் செய்யணும். அதனால் கிரகண ஆரம்பம் பார்த்தீங்கன்னா பகல் மணி 3:20 தொடங்கி மத்தியமமாக பார்த்தீங்கன்னா 5:03 முடிவு நேரமாக மாலை 6:47 முடிவெட இருக்குது. இந்த நேரத்தில் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள்னு பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், பரணி, புரடாதி நட்சத்திரக்காரங்கள் சாந்தி பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. பதிவில் கிரகண நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணத்தின் போது என்ன மாதிரியான விஷயங்களை
செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.